அனைவருக்கும் வணக்கம். அது என்னவோ தெரியவில்லை. ஆவு என்றால் பெரியாரின் திராவிட வாரிசுகளும் நாம் தமிழர் சைமன் கும்பலும் கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்குகளும் சேர்ந்து கொண்டு ஒரு டயலாக் அடிக்கின்றனர். அது பெரியார் மட்டும் இல்லாதிருந்தால் தமிழன் காட்டு மிராண்டிகளாகவே இன்னும் இருந்திருப்பான். பெரியாரின் பகுத்தறிவால் தான் தமிழன் தன்மானமிக்கவனாக இன்று இருக்கிறான் என்று. இப்படி போகிறது இவர்களது பெருமை பீத்தல். இதைவிட தமிழனுக்கு பெரிய தலைக்குறிவு வேறு எதுவும் இல்லை. பெரியாருக்கு சொம்படிப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே கேவலப்படுத்துகின்றனர் இந்த மடையர்கள். இவர்களின் வாதப்படியே பெரியார் வந்த பின் தான் தமிழன் நாகரிகமாக மாறினான் என வைத்துக் கொள்வோம். அதற்கு முன், அதாவது தமிழன் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எதுவும் இல்லாத கூட்டமாக வாழ்ந்தானா? மான அவமானம் எதுவும் இல்லாத ஐந்தறிவு மனிதனாகத்தான் வாழ்ந்தானா? கலை, கலாச்சாரம், பண்பாடு பற்றி எதுவும் தெரியாத அல்லது இல்லாத மடையனாக வாழ்ந்தான் என சொல்கிறார்களா இவர்கள்? தொல்காப்பிய காலத்திலிருந்து இன்று வரையிலான இலக்கியங்களில் அவனது அடையாளங்கள், வாழ்க்கை முறைகள், சமூக கட்டமைப்புகள் என தமிழனின் பல்லாயிரம் ஆண்டு கால வரலாறு கொட்டி கிடக்கின்றனவே. இந்த மடையர்களின் கண்களுக்கு அது தெரியவில்லையா? அல்லது மதி கட்டதால் அது புரியவில்லையா? தமிழனின் வாழ்க்கையை அகநானூறு, புறநானூறு என அகம்புறமாக பிரித்து வாழ்ந்த வரலாறை இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா? தமிழனின் வாழ்க்கையை அறம், பொருள், இன்பம் என மூன்றாக வகுத்து கொடுத்த வள்ளுவரின் திருக்குறள் தெரியவில்லையா? இந்த மனநோய்கள் தாங்களும் கட்டு தமிழனையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கியுள்ளனர். இது என்ன பெரியார் மண்? இவர்கள் சொல்லும் பெரியார் மண் என்ன ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டதா? இல்லை, பெரியார் பிறக்கும் போது மண்ணோடு பிறந்தாரா? இந்த மண் இங்கேயே தான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்துள்ளது. கடல் கடந்து கிழக்காசியா முழுவதும் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த ராஜேந்திர சோழன், தங்கை வரை படையெடுத்து சென்று புலிக்கொடியை பறக்கவிட்ட ராஜராஜ சோழன் போன்ற மா வீரர்கள் பேரில் கூட இந்த மண்ணை நாம் சொல்வதில்லை. ஆனால் கிளப்பருவத்தில் வளர்ப்பு மகளை மனம் செய்த ஒரு கிழவனின் பெயரில் இந்த தமிழ் மண்ணை அடையாளப்படுத்துவது தமிழ் இனத்திற்கே கேவலம். அப்படி என்ன சாதனையை பண்டைய தமிழ் மன்னர்களை விட பெரிய சாதனையை பெரியார் செய்துவிட்டார். ஊருக்கு 4 வெட்டி முண்டங்களை சேர்த்து பூணூல் அறுக்கவும் தாலியை அறுக்கவும் தயார் செய்து வைத்துள்ளதும் தான் இவரது ஒரே சாதனை. இவர் மூத்திர சட்டி தூக்கும் வயதிலும் இளம் பெண்ணை திருமணம் செய்தது சாதனை எனில், இவரின் அரசியல் வாரிசுகள் இணை, துணை என தூள் கிளப்பது உலக மகா சாதனை. சுருக்கமாக சொன்னால், கேவலங்களை சாதனைகளாக அங்கீகரித்து தமிழர்களை கேவலப்படுத்துவதே இவர்களின் நோக்கம். நன்றி. பொம்மையா செல்வராஜன்.